ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அந்த டைமில் தான் எங்களுக்கு சார் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் சாரும் ஜெகனேஷன் சாரும் இந்த பெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நாங்கள் கரெக்டாக அந்த பெட்டை வாங்கிட்டு தான் போகணும்னு நினைச்சோம். அதே மாதிரி பெட்டை வாங்கிட்டு தான் போயிருந்தோம். சார் கூட சொன்னார் எதுக்கு அங்கே நான் இல்லைங்க சார் கொண்டு போய் பார்ப்போன்னு. கொண்டு போயிருந்தோம். கொண்டு போகும்போது இந்த வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணோம். ஸோ எனக்கு அவ்வளோ நேரம் ஒரு 5 hours 6 hours ட்ராவல் பண்ணது எங்களுக்கு அங்கே போனோன்னே டயர்டே இல்லை. அதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாவே அடுத்த நாள் ரெஸ்ட்டு தான். ஏன்னா நான் எனக்கு சின்ன வயசில் ஒரு 10 years பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்தது. தலையில் பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருந்தாங்க. இந்த பெட்டை கொடுத்து இந்த பெட்டில் படுத்துருந்தேன். படுத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைவலி. அப்போ சாரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன். என்னங்க சார் பெட்டில் படுக்க சொன்னீங்க, படுத்த உடனே அடுத்த நாளே தலைவலி வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தலைவலி வந்துட்டு இருந்தது. அலோபதி சாப்பிட்டு ஒரு வழியாக அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வருது அப்படின்னாரு. ஸோ மறுபடியும் உங்களுக்கு தலைவலி வருதுன்னா இந்த பெட்டு உங்கள் பாடியில் ஏதோ ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுங்கன்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு காலையில் பயங்கர தலைவலியாக தான் இருந்துச்சு. இந்த பெட்டுனால தானே தலைவலி இருந்துச்சு, மறுபடியும் இந்த பெட்டையே யூஸ் பண்ணுவோன்ட்டு மறுபடியும் மத்தியானத்தில் படுத்து தூங்கினேன். சரியாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தலைவலி வந்துச்சு அப்படின்னாவே எங்கள் வீட்டில் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா மினிமம் ஒரு 3-4 days இருக்கும். மறுபடியும் நான் டாக்டர்கிட்ட போகணும். அந்த டாக்டர்கிட்ட அந்த டேப்லெட் வாங்கி சாப்பிடணும். எனக்கு டேப்லெட்னாவே கொஞ்சம் பயம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா உண்மையான தேங்க்ஸ் சொல்லணும் ரங்கராஜன் சாருக்கும் ஜெகனேஷன் சாருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வந்துருச்சு இல்லைங்களா, எல்லாத்தையும் நேரமே எழுப்பிடணுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். காலையில் நேரம் எழுப்பிடுறது. என் பையன் இப்போ சிஎம்ஏ எக்ஸாம் வந்துருச்சு January 2. அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் எவ்வளோ எழுப்பினாலும் கஷ்டப்பட்டு தான் எழுந்திருப்பான். எழுந்திரிச்சாலும் புக் எடுத்து கொஞ்ச நேரம் படிப்போம், மறுபடியும் தூங்கிடுவான். ஆனால் இப்போ இந்த 2 நாள் அந்த பெட்டில் படுக்க வச்சேன். காலையில் எழுந்திரிக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். அதே பெரிய நமக்கு தலைவலி போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களை எழுப்பி அவங்களை படிக்க உட்கார வைக்கிறது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், லேடிஸ் எல்லாத்துக்கும். ஸோ அதனால் அவன் தூங்கி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அந்த எங்களுக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சா சொல்லவே அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா என் பையன் பயங்கரமான தூக்கத்தில் அடிக்ட்டு. அப்படி இருக்கிறவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா படிக்கிறான். சீக்கிரம் மெமரி ஆகுதுன்னு சொன்னான். இந்த விஷயம் யாரும் சொல்லலை. ஸோ சீக்கிரம் மெமரி ஆகுதுன்னு சொன்னான். அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உண்மையாக தேங்க்ஸ் டு eBiotium. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லாரும் சொன்னாங்க சுகரு கேன்சர் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 years முன்னாடி தான் இறந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருந்துச்சு, கேன்சர் இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த இருக்கா, ஸோ நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் செக்அப் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போவே பேஷண்ட் உருவாக்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதனால எங்கள் ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் ஹெல்த் விஷயமா ஃபஸ்ட்டாக அந்த பொருளை வாங்கிடுவார். அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். உடனே அதை இது பண்ணிடுவார். அதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பார்த்தீங்கன்னா eBiotium. ஏன்னா இன்டேக் இல்லை இல்லையா, ஏன்னா வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்